ஸ்க்ரீன்ல தெரியுது பார்த்தீங்களா? ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்னு ஒரு யூடியூப் சேனலு. இவனுங்க வந்து காசுக்காக மலத்தை கூட திங்கிறவனுங்க. திமுக குடுக்குற காசுக்காக மலத்தை கூட திம்பானுங்க. வாயில எது வேணாலும் பேசுவானுங்க. எலக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அண்ணாவ ரொம்ப தரைகுறைவா பேசுறது, அவதூறா பேசுறது, கிண்டலு, கேலி இவன் வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கூட உண்மை இருக்காது. வெறும் கிண்டல் பண்றாங்களாம். கேலி ஏதோ மனசுல பெரிய ஏதோ பேர பார்த்தீங்கன்னா, ரோஸ்ட் பிரதர்ஸ் இவங்க பண்றதுக்கு பேர்லாம் ரோஸ்ட்ன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இத பிச்சைக்கார பயலுங்க பின்னாடி திமுக சப்போர்ட் அந்த தைரியத்துல தான் பேசுறானுங்க. வெளிய வந்து இவனுங்க திமுக இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க ஒண்ணுமே இல்ல. இப்பவும் ஒண்ணுமே இல்ல. இப்பவும் வெளிய வந்தாலும் அடி உண்டு நிச்சயமா. ரசிகர்கள் விஜய் அண்ணாவுக்கு ஆதரவாளர்கள்லாம் இவன செருப்பாலே அடிக்க போறாங்க. அது ஒரு விஷயம். கண்டிப்பா இவனெல்லாம் சும்மா இந்த மாரி அ கேவலமான பிறவிகளெல்லாம் நடமாட விடக்கூடாது. தலை குனிஞ்சு போணும். ஏன்னா இவங்க வீடியோலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வன்மம். அ திமுக அதாவது இந்த நாய்ங்க வந்து திமுக பீரியட்ல நல்லா இருக்கிறானுங்க. திமுக ஆட்சியில இந்த மாரி எச்ச பயலுங்க, அ இவனுங்களுக்குலாம் தினமும் காசு கிரெடிட் ஆகுது. ஒவ்வொரு வீடியோவுக்கும் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கிரெடிட் ஆகுது. அந்த அந்த காசு நல்லா சம்பாதிக்கிறானுங்க, நல்லா இருக்கானுங்க. அந்த மாரி அவதூறா பேசி, அடுத்தவன கேவலப்படுத்தி, இப்படி வந்து வர காசுல சம்பாதிச்சு தான் இவனுங்க சோறு திங்கிறானுங்க. இந்த சோறுலாம் நிலைக்காது அது ஒரு விஷயம். ஸோ எனக்கு ஒரு பெரிய வருத்தமான விஷயம் என்னன்னா, விஜய் அண்ணா வந்து முதல் வேலையா இத பண்ணணும். ஆனா பண்ணாம விட்டாரு. அவருடைய ஆட்சியில அவதூறு பேசுற இந்த திமுக யூடியூப் சேனல்ஸ், இந்த அரசியல் விமர்சகர்ன்னு மூத்த பத்திரிகையாளர்ன்னு வேஷம் போட்டு வருவானுங்க. முகமூடி கழட்டுனோம்னா அவனுங்கலாம் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறவனுங்க. திமுக கிட்ட வாங்கி திங்கிறவனுங்க. எக்ஸாம்பிள் வந்து நக்கீரன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நக்கீரன் இருக்கானே, கொஞ்ச நாள் முன்னாடி விஜய நான் அடிப்பேன், செருப்பால அடிப்பேன்னு சொன்னான்ல. அவன்லாம் ஒரு ஆளு, அவன் பேசுறான் பேச்சு. காலங்காலமா திமுகவுக்கு சொம்படிச்சு பிழைக்கிற நாய் அவன். அவன்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவன் சொன்னான் அந்த மாரி விஜய் அடிப்பேன்னு, வந்து அடிக்க வேண்டியது தானே. அடிச்சான்னா அவன் தமிழ்நாட்டுல இருக்க முடியுமா? இவன மாரி இவன் இன்னும் நெறைய பேர் இருக்கானுங்க. இவனுங்க பண்ண சேட்டைகள் எல்லாமே வந்து இப்போ டாக்குமெண்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இவனுங்கள பத்தின எல்லா எவிடன்ஸும் வெளிய வரும். இவனுங்க பண்ண சேட்டைகள், இவனுங்க பண்ண லீலைகள் எல்லாம் வெளிய வரும். ஆனா அது கண்டிப்பா சீக்கிரமா வரும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து சட்டம் கண்டிப்பா இவனுங்க மேல கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும். ஏன் இந்த சோசியல் மீடியா, யூடியூப்லலாம் ஏன் இன்னும் மானிட்டர் பண்ணாம இருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க தொடர்ந்து வன்மத்த கக்குறானுங்க, பொய்யா பரப்புறானுங்க. கிண்டலு, கேலி, நக்கலு, நையாண்டி இது மாரி திமிரா பேசி, வாய் ஓவரா பேசி தான் திமுக மாரி போயிடுச்சு. 70 வருஷம் பணத்த குடுத்து மக்கள ஏமாத்திக்கிட்டு இருந்த திமுக, இந்த வருஷம் பணத்த வாங்கிட்டு நாங்க சொருணும்ல அவன் வாயில. ஏன்டா 1000, 2000, 3000 குடுத்தீங்க. திமுக வாயிலே வச்சு சொருவிட்டோம்ல. இவ்வளோ நாள் நீங்க எங்கள ஏமாத்துனீங்க. அதனால தான் நாங்க உங்கள ஏமாத்துனோம். கிட்டத்தட்ட 3, 4 கோடி மக்கள் வந்து தமிழ்நாட்டுல திமுக வேணான்னு உங்க ஆட்சியவே தூக்கி குப்பையில போட்டுட்டோம். சரியா? இது எப்புட்றா மன்னராட்சி மாரி பண்ணிட்டு இருக்கீங்க. கருணாநிதியோட மகன் ஸ்டாலினோட மகன் உதயநிதி, அடுத்தது இன்பநிதியும் முதலமைச்சர் ஆக்குவேன்னு ஒருத்தன் சொல்றான். ஒரு திமுக கட்சிக்காரன் ஒருத்தன் வந்து மேடையில பேசுறான். இன்பநிதியும் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு பேசுறான். ஏன்டா திருட்டுறையில் ஏறி வந்த கருணாநிதி குடும்பம் தான்